ஏங்க ஏங்க போன மாசம் நம்ம தெருவில் ஒருத்தன் தாலி எடுத்துட்டு போனால அவனுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்கங்க. அட போகல, அவனால தாலி அறுத்துக்கு தான் 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. நானும் தாலியை கட்டணத்துக்கு ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எல்லாரும் இருக்கும்போது இடுப்புக்கு இல்லாதீங்கன்னு. நல்லா சொல்லுக்கா, நானும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. ஏங்க 500 ரூபா பெட்டு வரீங்களா? ஏங்க இங்க பாருங்க, இந்த போட்டோல நான் உங்களை விட எவ்வளவு குள்ளமா இருக்கேன்னு. அட இதுக்கு எதுக்குள்ள வருத்தப்படுற? அதான் வாய் நாக்கு நீளமா இருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஏங்க வேலை முடிச்சிச்சா? வீட்டுக்கா வந்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சொல்லு. எங்க நான் பாயாசம் செய்யலான்னு இருக்கேன். அப்படியே வர வழியில கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? போராடும் போர்க்களமே. ஏம்ல இந்த காதலும் கல்யாணமும் ஒரு அரிப்பு மாதிரி தெரியுமா? எப்படி சொல்றீங்க? சொரிய சொரிய சுகமா தான் இருக்கும், சொரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கங்க வீங்கி போயிருக்கும். ஏங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமா, உங்க அம்மாவை பிடிக்குமா? இதுல என்ன சந்தேகம், எங்க அம்மாவை தான் பிடிக்கும். என்னதான் பிடிக்கும்? சத்தியமா என்னதான் பிடிக்கும்? சத்தியமா உனதான் பிடிக்கும். உங்க அம்மா மேல சத்தியமா என்னதான் பிடிக்கும்? ஏங்க இங்க பாருங்க, புதுசா சுடிதார் எடுத்திருக்கேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல. எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? என்ன ஒரு 500 ரூபா வரும். 500 ரூபாயா? இத பார்த்தா 500 ரூபா மாதிரியே தெரியுதே. 2000 ரூபா வரும் சொல்லுங்க. இந்த சுடிதாரோட கலரை பாருங்க, இதுல எவ்வளவு அழகா எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க, அத பாருங்க. இப்ப சொல்லுங்க எவ்வளவு வரும் இந்த Dress? 2000 ரூபா வரும்ல. 2000 ரூபா வரும்ல. ஆனா இத நான் கடையில 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? காபி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. தேங்காய் சட்னி பிடிக்குமா, கார சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பேண்ட் சட்டை பிடிக்குமா, வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. பொண்டாட்டி பிடிக்குமா, பொண்டாட்டியோட தங்கச்சி பிடிக்குமா? பொண்டாட்டியோட தங்கச்சி. அது ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல வரும் வரும் உனக்கு. பொண்டாட்டி கண்ணாடி ஒண்ணுதான் தெரியுமா? எப்படி? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்களும் அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம். நாங்க மொத்தம் கொடுத்தா அது மட்டும் கொடுக்க மாட்டோம். ஏம்ல ஆண்கள் அதிகமா போய் சொல்லுவாங்களா இல்ல பெண்கள் அதிகமா போய் சொல்லுவாங்களா? ஆண்கள் தாங்க அதிகமா போய் சொல்லுவாங்க. எப்படி சொல்ற? ஒரு ஆண் கஷ்டப்பட்டு மாசம் ஃபுல்லா சம்பாரிச்சு கொண்டு வர சம்பளத்தை வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, வீட்டு செலவு, அப்பா அம்மாவுக்கு செலவு அப்படின்னு எல்லா செலவும் முடிச்சக்கப்புறம் கையில பார்த்தா மீதி 10 ரூபா கூட இருக்காது. நாளைக்கு செலவுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனக்கவலையோட உட்காந்துருப்பான். அவன் உட்காந்துருக்கும் போது ஒரு குரல் வரும், எப்படி பார்க்க அப்படின்னு. அந்த சூழ்நிலையிலையும் ஒரு பொய்யான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க பாருங்க. அதை விட ஒரு பெரிய பொய் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. ஏங்க என் தம்பி பொண்டாட்டி என்னை அடிக்க வராங்க. அடிக்க வர அளவுக்கு நீ என்ன செஞ்ச? என் அண்ணன் பொண்டாட்டி எனக்கு என்ன முறை வேணுங்க? அண்ணன் பொண்டாட்டி அண்ணி வேணும். அப்ப தம்பி பொண்டாட்டி தண்ணின்னு தானே கூப்பிடணும். தண்ணி கூப்பிட்டு நீ அடிக்க வரா? என்ன கால்ல இடிச்சுக்கிட்டேங்க. அதுதான் புருஷங்கார மாதிரி என்னைக்கு பொறுமையா இருக்கணுங்கிறது, இல்லைன்னா இப்படிதான் அடிச்சுக்குவேன். இந்த பொறுமை எனக்கு கல்யாணம் பண்ணி அடுத்த 3 வருஷத்துல 3 பிள்ளை பத்தி இல்ல அப்ப இருந்திருக்கணும். பொறுமையை பத்தி பேசுறதுக்கு எருமை. ஏங்க உங்களுக்கு பணம் முக்கியமா இல்ல உங்க பொண்டாட்டி நான் முக்கியமா? இது என்ன கேள்வி? என் பொண்டாட்டி தான் எனக்கு எப்பவுமே முக்கியம். என்னங்க இப்படி சொல்றீங்க? இதே கேள்வி நான் வேற ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தா அவங்க ஃபர்ஸ்டா சொல்லியிருக்கிறது பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி நீ போயிட்டா என்னால் உன்னை திருப்பி சம்பாதிக்கவே முடியாது. காசு பணம் இருந்தா எல்லாரும் நம்ம கூடயே இருப்பாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்க போகிறது நீ தான். ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது.
அன்னைக்கு எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரை கல்யாணம் பண்ணாத இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அப்படி நல்ல புருஷன் எனக்கு கிடைச்சிருப்பாரா? அக்கா இப்படி ஒரு இளிச்சவாயம் கிடைச்சிருக்க மாட்டான்னு சொல்லுக்கா, அதான் கரெக்டா இருக்கும். சரியா சொன்னப்புல. ஏங்க, நீங்க அப்ப டிவி பார்த்ததுக்கும் இப்ப டிவி பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ கார்ட்டூன் பார்க்குற வயசு, நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரிமோட் எங்கள் அப்பா கையில் இருந்தது. ஆனால் இப்போ நியூஸ் பார்க்க வேண்டிய வயசு, கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ரிமோட் என் புள்ள கையில் இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உங்க கணவரை தவிர இன்னொரு நண்பர் உலகத்துல வேற யாருமே இல்ல அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏங்க, ஆ என்ன உங்க தலையில 2 சுழி இருக்கு? ஆமாம்ல இருக்குதான். எங்க அம்மா சொல்லிருக்காங்க, ஆம்பளைங்களுக்கு 2 சுழி இருந்ததுன்னா 2 பொண்டாட்டி இருக்குமாமே. என்னை தவிர 2வது உங்களுக்கு வேற எவ்வளவு இருக்காளா? அட உடுப்புல அதெல்லாம் இப்போ ஏன் கேட்டுட்டு இருக்க? சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து நீயே எனக்கு 2வது தான்ல. அப்பா, அம்மாவோட அம்மா வராங்க. அப்படியா? எப்படி வராங்க? இப்படி ஏய், இப்படியே சொல்லுவா அவங்கள? இப்படிலாம் சொல்லக்கூடாது. அச்சோ, என் புருஷனுக்கு எங்க அம்மா மேல எம்பிட்டு பாசம். இப்படி வராங்கன்னு சொல்லு. ஹலோ, என்ன பண்ற? நான் ஆகினி பாத்துட்டு இருக்கேங்க. டிவியில் பார்க்குறியா கனலில் பார்க்குறியா? ஏங்க, இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தானே வீடியோ போடுறீங்க. ஆமாங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு நல்ல வீடியோ போடுங்க. ஹலோ, வேர் ஆர் யூ கோயிங்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்ல சொல்லு. எனக்கெல்லாம் எத்தனை லாங்குவேஜ் தெரியும் தெரியுமா? அப்படியா? சரி, லாங்குவேஜ் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் சொல்லு. இந்த கஞ்சா அடிச்சிட்டு, சரக்கு அடிச்சிட்டு, ஊரை சுற்றிட்டு, பொறுப்பே இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்குலாம் நல்லா பண்ணிட்டு தான் கிடைக்குது. ஆனால் ஒழுங்காக வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிற நம்மளுக்கு மைனா படத்தில் வர்ற போலீஸ்காரன் பொண்டாடி மாதிரி தான் கிடைக்குது. ஏம்ல, சின்ன வயசில் பெருசாக இருக்கும், ஆனால் வயசு ஆக ஆக சின்னதாகிவிடும். அது என்ன? யோ, என்ன கேள்வியா தப்பா இருக்குதே? தப்பான கேள்விலாம் கிடையாது, சரியான கேள்வி தான். பதில் சொல்லு. தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கம்மான்னு சொல்லுங்க. ஏங்க, வந்துட்டீங்களா? மீன் பிடிக்கிறேன்னு போனீங்கல்ல, அந்த மீன் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு போச்சு. ஏம்ல, கல்யாணம் பண்ணி நீ என்ன சாதிச்ச? கோல்டு மெடல். ஏங்க, இப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம கூடவே இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட தனியா போயிடுவாங்கல்ல. அட ஆமாம்ல, நீ என்ன எங்கள் அப்பா மட்டும் இருந்து பிரித்து கூட்டு வந்தில, அதே மாதிரி தானே? ஏங்க, ஒரு மனுஷனுக்கு விதின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி சொல்றீங்க? கொரோனா காலத்துல எல்லா கடையும் மூடி இருந்தது, ஆனா ஹோட்டல் கடை மட்டும் திறந்துருந்தது. இப்ப கேஸ் பிரச்சனையால எல்லா கடையும் திறந்துருக்கு, ஆனா ஹோட்டல் கடை மட்டும் மூடி இருக்கு. இதுதான் விதின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.